இந்த பிக் பாஸ் சீசன் 9ல ஜென்டில்மேனா இருக்கக்கூடிய ஒரே ஆள்னு பார்த்தோம்னா அமித் அவர்கள் தான். அவரையே பார்த்தோம்னா நேத்து வியனா பயங்கரமா வெறுப்பேத்தி கோவமெல்லாம் வர வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்குமே பார்த்தோம்னா அவரை வந்து ரொம்பவே வெறுப்பேத்தி இருக்காங்க. அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கே அவர் போயிருக்காரு. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவா இருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்வதி வந்து ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அமித் அவர்கள் வந்து தற்கொலை முயற்சி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. சோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து முழுசா பார்த்துக்கலாம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு காலையிலே பார்த்தோம்னா விக்ரம் அப்புறம் திவ்யா இவங்கலாம் சேர்ந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்னு எழுதுறாங்க பார்வதிக்காக. என்ன லெட்டர் அப்படின்னா, நம்ம எஃப்ஜே அவர்களுக்கு வந்து கையில வந்து அடிபட்டிருக்கும். குட்டி வார்டனை வந்து அடிபட்ட வச்சுட்டு லாபகமா வந்து அமித் அவர்களை வந்து உள்ள கூட்டிட்டு போய், அதாவது தர்மலிங்க சாரை வந்து கிச்சனுக்குள்ள வசமா வந்து இழுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர் வந்து எதேச்சியே பார்த்தோம்னா பார்வதி கிட்ட வந்து கிடைச்சிருச்சு. அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து இந்த விஷயத்தை வந்து பெருசா பண்றாங்க. இது ஒரு பெரிய விஷயமா கொண்டு போறாங்க. எதுக்காகனா இது வந்து கேரக்டரே தப்பா பேசுற மாதிரி இருக்கு. நான் வந்து வேணும்னே வந்து எஃப்ஜேவோட கையை வந்து அடிபட்ட வச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. அது மட்டும் இல்லாம வந்து அமித் அவர்களுக்கும் என்னையும் ரொம்ப லிங்க் பண்ணி வந்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்வதி வந்து குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே கோவமா சொல்லவும் செய்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரஜன் கிட்ட போய் சொல்றாங்க. பிரஜன் வந்து தன்னுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து குடுக்குறாங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கூல் டாஸ்க்லயே கேரக்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒண்ணு இருக்குது. அதாவது வசந்தி மேடத்துக்கும், தர்மலிங்கத்துக்கும் ஒரு லிங்க் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து அவங்களுடைய கேரக்டர்லயே இந்த கேரக்டர்ல கதாபாத்திரத்த நோக்கி மட்டும் தான் அந்த மொட்டை கடிதாசியே வந்திருக்கு. மத்தபடி பெர்சனலா அட்டாக் பண்ற மாரி எதுவுமே இல்லங்க அப்படிங்கிற மாரி பிரஜன் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்ததா கனி இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பார்வதிய சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாரி எல்லாருக்குமே தெரியும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி வந்து கனி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வினோத் சொன்னதுதான் அல்டிமேட். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணி வச்சுடுறோம். ஒண்ணும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அமித் அவர்களுக்கு பயங்கரமா கோவம் வந்து, நான் அதுக்கு தற்கொலையே பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாப்புல அமித் அவர்கள். அமித் அவர்களுக்கு பயங்கரமா கோவப்பட்டார். என்ன சொன்னாருன்னா, உங்ககிட்ட நான் நம்பவே மாட்டேன் இதுக்கப்புறம் வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு பேசிட்டு இருந்தாரு. உடனே பார்வதி போய் கதறி கதறி அழுதுட்டு இருந்தாங்க. இதுல சாண்ட்ரா வேற கொளுத்தி போடுற மாதிரி இன்னொரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேரேஜ் பண்ற மாதிரி அதுல இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அமித் அவர்கள் தானே மனசு வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கணும். நீங்க ஏன் அழுகுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. இது அவங்க பெர்சனலா பேசுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அமித் அவர்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி குழந்தைகள்லாம் இருக்குது. அப்படி வந்து ரியலாவே எழுதியிருந்தா அந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தா கூட அது அஃபெக்ட் ஆக வேண்டியது அவங்க தான் தவிர நீங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி சொல்ல வராங்கன்னு பார்த்தோம்னா, இது வந்து மேரேஜ் ஆகாத பொண்ணை பத்தி தப்பா எழுதுனா அதை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கவும் செய்யுது. இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.